பிரியமானவர்களே, உங்களான அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கிறிஸ்துவின் நாமத்தினாலே இக்கால வேளையிலே பரிசுத்தமுள்ள ஆண்டவரை தொழுது கொள்ள நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அவருடைய மகிமைக்கு நன்றி செலுத்துவோம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா 54 அதிகாரம் 7வது வசனம் என்னவென்று பார்ப்போம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று சொல்லப்பட்டது. அவர் நம்மை கைவிட்டு விட்டால் நம்முடைய நிலைமை என்னவாகும் என்று சிந்தித்து பாருங்கள். அவருடைய செட்டல்களின் நிழலிலே நாம் வந்தடையும் போது பெரிய பாதுகாப்பாக உள்ளது. நம்ம ஒரு கோட்டைக்குள்ளே நுழைந்து விட்டால் எப்படி பாதுகாப்பாக நாம் நிலைத்திருக்க முடியுமோ அப்படியாய் அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே நாம் மூடி மறைக்கப்பட போது அதைவிட பாதுகாப்பு ஒரு இடமும் இல்லை என்று நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். மனிதன் கட்டின கோட்டைக்குள்ளே நுழைந்தாலும் ஆபத்துகள் நேரிட சமயம் வாய்க்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள்ளே நாம் மூடி மறைத்து பாதுகாக்கப்படும் பொழுது எந்த விதமான தீங்கும் நம்மளை தொடாது என்று அறிந்து கொள்ளவும் இந்த விதமான மகிமையான வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். என் மகனே, என் மகளே, இமைப்பொழுதில் நான் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினாலே உன்னை நான் என் அண்டையிலே சேர்த்து கொண்டேன். ஒருவேளை ஒரு சமயம் உங்களில் பல பேருக்கு திடீரென்று ஆபத்துகள் நேரிடும், திடீரென்று வியாதி தாக்கும், திடீரென்று பொல்லாத பிசாசியின் பிடியில் அகப்பட்டிருப்போம். கர்த்தர் விடுவித்திருப்பார். இவைகளை எண்ணி பாருங்கள். அவர் செய்த நன்மைகளை, அவர் செய்த உதவிகளை ஒவ்வொன்றையும் நாம் எண்ணி பார்த்தோமானால் அதுக்கு நம்மளாலே ஈடுகட்ட முடியாது. ஆண்டவரே, எத்தனையோ நன்மைகளை என் வாழ்விலே நீர் செய்திருக்கிறேன். எண்ணிக்கை கடங்காத நன்மைகளை எனக்கு நீர் செய்து பலவிதமான இக்கட்டான சோதனை வேதனைகளிலிருந்து நான் திடீரென்று இந்த ஆபத்துக்குள் சிக்கிக்கொண்டேன். ஆண்டவரே, இருள் என்னை சூழ்ந்து கொண்டது என்று நாம் தவிக்கும் பொழுது அவர் நம்மை கைவிடாமல் அந்த இருளின் பாதையை நாம் கடந்து போகாதபடி அவருடைய வெளிச்சத்தை நமக்கு வெளிப்படுத்தி அவருடைய வெளிச்சத்துக்குள்ளே நாம் வாழ அவர் கண்களிலே நமக்கு கிருபை கிடைக்கிறது. ஆமாம், உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் திடீரென்று செய்து வந்திருந்ததான அதிசயங்களை, ஆச்சரியங்களை நீங்கள் நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி செலுத்துங்கள். இனி வரும் நேரங்களிலும் காலங்களிலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இப்படியாய் கர்த்தர் கைவிடாதபடி உருக்கமான இரக்கங்களினாலே உங்களை சேர்த்து கொண்டு மகிமையின் பாதையிலே உங்களை அழைத்து செல்ல அவர் ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். அவருடைய மகிமையை பெற்றுக்கொள்ள இன்னமும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய நீங்கள் ஆயத்தமுள்ளவர்களாயிருக்கிறீர்களா என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். இந்த நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து காத்து ரட்சித்துக் கொள்வாராக. அவருடைய மகிமுள்ள கரம் ஒவ்வொருவரையும் தாங்கி வழிநடத்தும். அவருடைய வல்லமுள்ள கரங்களினாலே நாம் மூடப்பட்டு இருக்கிறோம். ஆகையாலே ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற உங்களில் ஒவ்வொருவரும் ஆயத்தமுள்ளவர்களாக அவருடைய பாதப்படியிலே நாம் நிலைத்திருப்போம். ஆண்டவரே, இம்மட்டும் ஆயுசு நாட்களை கொடுத்து பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடும்படியாக மனமகிழ்ச்சியின் நாளாக மாற்றினீர். எனக்கும் என் குடும்பத்துக்கும் நன்றி என்று சொல்லி அவரை நன்றி துதியோடு
ஸ்தோத்தரித்து வணங்கி நாளை கடந்து வருவோம். கிறிஸ்துவுக்கே சதா காலங்களிலும் துதி உண்டாவதாக. ஆமேன்.